இஸ்லாமிய ஆட்சியை சுகம்னு நினைக்கிறவங்க எல்லாம் யாரு? அவன் வந்து ஷைத்தானுடைய வழிமுறையை பின்பற்றிருக்கான்னு அர்த்தம். இந்த ஆசை வந்து யாரு ஊட்டுறான்னா ஆதம் நபிக்கு வந்து அவன் ஊட்டுறான். இப்லீஸ், நீ கீழே போற, பதவியில தான் உட்கார போற, அந்த பதவி முடியாத மாதிரி அந்த மரத்துடைய சிஸ்டம்ங்கிறான். சாப்பிட்டு பார்க்கிறாரு, அப்படிலாம் ஒன்றும் அந்த மரத்துக்கு இருக்கிற மாதிரி தெரியல. சாப்பிட்டதுக்கு மரமும் போச்சு. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த ரூஹுடைய அந்த பியூரிட்டி இருக்குல்ல, அந்த புனிதத்தன்மை எந்த அளவுக்கு புனிதமா அந்த ரூஹ், ஆனால் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் டைரக்டா ஊதுன ரூஹ் எவ்வளவு ஆத்மா தூய்மையா இருக்கும். எந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையானா அடுத்தவன் பொண்டாட்டி இல்லை, தான் பொண்டாட்டியை கூட தப்பா பார்க்க தோணாது, அந்த மாதிரி தூய்மையானது அது. அந்த ஆத்மால அது டாமினேட் பண்ணி ஆதம் நபி வந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய வெட்கத்தலங்களை கூட அறியாத வகையில் அவ்வளோ புனிதமா சுத்திட்டு இருந்தார். தனக்கே ஒரு வெட்கஸ்தலம் இருக்கிறது கூட அறியாத வகையில் அவரை புனிதத்தன்மையா சுத்திட்டு இருந்தார். என்னைக்கு அவருடைய உள்ளத்துல நீண்ட நாள் வாழணுங்கிற அந்த ஆசை வந்துச்சோ, என்னைக்கு இந்த ஆட்சியை வந்து கலீஃபாவா நினைக்காம தன்னுடைய ஆட்சியா அவர் நினைக்கிறதுக்கு தூண்டி விட்டானோ, அப்போவே மனுஷன் தன்னுடைய அந்தஸ்தை இழந்து அந்த இடத்துல தான் ஒரு விலங்கினமா ஃபீல் பண்ணி அப்பதான் அவர் உணர்றாரு, அந்த வெக்கஸ்தலங்கிற உணர்றாரு. அப்புறம் தான் அந்த வெக்கம்ங்கிற அந்த உணர்வு ஏற்பட்டு அவர் போய் மலைச்சிக்கிறாரு. இன்னைக்கு பூமியில் இருக்கிற ஃபசாது எடுத்துங்க, இதுதான் காரணம். இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கிற போட்டி எதற்கானது அப்படின்னா, ஜெருசலத்துல வந்து எல்லாரும் அடிச்சுக்கிறாங்கல்ல, ஜெருசலமை பத்தி அவங்க என்ன நினைச்சு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா முடிவில்லாத ஆட்சிங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா எட்டர்னல். இப்போ சமீபத்தில் ட்ரம்ப் வந்து இது பண்ண அப்படி. May the opening of this embassy in this city spread the truth far and wide, and may the truth advance a lasting peace between Israel and all our neighbors. God bless the United States of America, and God bless Jerusalem, the eternal, undivided capital of Israel. ஜெருசலம் வந்து தலைநகராக அறிவிக்கும் போது வார்த்தை பயன்படுத்துறார், எட்டர்னல் ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது முடிவே இல்லாத ஆட்சிக்கு சொந்தமான தலைநகரம். முடிவில்லாத தலைநகரத்துக்கு நான் வந்திருக்கேன். தஜ்ஜால் அப்படி அங்க வாக்களிச்சிருக்கான். அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொர்க்கத்தில் நிலைத்திருக்க ஆட்சின்னு இருக்குல்ல, அதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சொர்க்கத்துக்கு பதிலாக ஜெருசலமை ஃபிட் பண்ணிருக்காங்க. வேதத்தில் பைபிளில் சொர்க்கம் கிடைக்கும், நல்லறம் செஞ்சா சொர்க்கம் கிடைக்கும் இருக்குல்ல, நல்லறம் செஞ்சா ஜெருசலம் கிடைக்கும்னு அவங்க வச்சிருக்கிறாங்க. யார் நம்பிக்கை கொண்டு நல்லறம் செஞ்சா அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஜெருசலம் கிடைக்கும். மெசாயா வந்து அங்க ஆட்சி பண்ணிட்டா அந்த ஆட்சி முடிவே இருக்காது, அது நீண்ட நீண்ட ஆயுளையும் வந்து கொண்டு போகும். ஈசா நபி வந்துருவாரு, அதான் மெசாயா. அவர் வந்தா அதுக்கப்புறம் சாவு கீவெல்லாம் கிடையாது, நாங்க பர்மனண்டா. அதனாலதான் இத்தனை வித்தலாட்டம் பண்ணி அவன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறான். சும்மா வெறும் கவர்மெண்ட்டுக்கு அவன் வரல, அந்த கவர்மெண்ட் ஒரு வாட்டி நிறுவிட்டா சாவே கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா உண்மை என்ன அப்படின்னா ஒருத்தன் கூட உயிரோடு இருக்க